வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, மன நிம்மதியை பறித்த சம்பவங்கள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் என்றாலும் மனோகாரகனான சந்திரன் உங்கள் ராசிக்கு பாதகமான இடங்களிலும் மறையும் போது மன அழுத்தம் உச்சத்தை அடைந்திருந்திருக்கும். எதிர்பாராத விபத்துக்கள், திடீர் பொருளாதார இழப்புகள், உயிராக நினைத்தவங்களின் மறைவு அல்லது துரோகம் போன்ற தொடர் சம்பவங்கள் உங்கள் இரவுகளின் தூக்கத்தை பறித்துவிடும். இனி என் வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்காதா என்ற விரக்தி மனநிலை உருவாகி அன்றாட வாழ்க்கையை கூட வாழ முடியாத அளவிற்கு மன அமைதி பறிப்போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய அதிபதி சுக்கிரன் என்றாலுமே மனோகாரகன் சந்திரன் உங்க ராசிக்கு பாதகமான இடங்களிலையும் மறையும் போது மன அழுத்தத்தையும் உச்சத்தையுமே உங்களுக்கு அதிகமா தந்திருந்திருப்பார் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம எதிர்பாராம விபத்துக்களும் என் உயிராக நினைத்தவங்களுடைய மறைவும் அல்லது துரோகம் போன்ற தொடர் சம்பவங்களுமே உங்களுடைய இரவுகள் தூக்கத்தையே பறித்து விட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயேவும். நீங்க இனி ஏன் என் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காதா என்ற விரக்தியோட மனநிலைக்கு உருவாகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அன்றாட வாழ்க்கையை கூட நீங்க வாழ முடியாத அளவிற்கு மன அமைதி உங்களுக்கு பறிப்போய் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். நம்பிக்கை உடைத்த நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் மற்றும் தர்மஸ்தானம். இந்த இடம் பாதிக்கப்படும் போது நீங்கள் யார் மீது அதிக நம்பிக்கை வைத்தீங்களோ, அது குருவாகவோ தெய்வமாகவோ என் வாழ்க்கை துணையாகவோ அல்லது முதலாளியாகவோ இருக்கலாம். அவங்களே உங்க நம்பிக்கையை தகர்த்திருந்திருப்பாங்க. உலகத்தில் எல்லோரும் ஏமாற்றினாலும் இவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று உறுதியா நம்பிய ஒரு விஷயம் பொய்யாக மாறும்போது உங்க உலகமே தலைகீழாக மாறியது போலத்தான் தோன்றியிருந்திருக்கும் வாழ்க்கையில. மனிதர்களுடைய போலி முகங்களும் வெளிப்படும் தருணமும் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தெறிந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானும் தர்மஸ்தானமும் இந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும் போதுதான் நீங்க யார் மீது அதிக நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டிருந்தீங்களோ அந்த குருவாகவோ இல்லை தெய்வமாகவோ இல்லை வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் அல்லது ஏன் முதலாளியாக கூட இருந்திருக்கலாம். அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்திருந்திருப்பாங்க. நம்பிக்கையவே தகர்த்தெறிந்து துரோகத்தை செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க உலகத்துல எல்லாருமே ஏமாற்றினாலும் இவர் என்னை ஏமாற்ற மாட்டார் நீங்க யாரை உறுதியா நம்பிய ஒரு விஷயம் பொய்யாவே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உங்க உலகமே தலையில மாறியது போலத்தான் தோன்றியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையவும். மனிதர்களுடைய போலி முகங்கள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய தருணமும் உங்க நம்பிக்கையை உடைத்தெறிந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். மீள முடியாத காயங்களை தந்த நினைவுகள் உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். 8ஆம் இடம் ஆயுள் அவமானம் மற்றும் ஆறாத வடுக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக அமையும் உங்களுக்கு. கடந்த காலத்தில் நடந்த ஏமாற்றங்கள், அவமானங்கள், துரோகங்கள் மற்றும் இழப்புகள் அனைத்துமே ஆழமான வடுக்களாக உங்க மனசுக்குள்ள தங்கிவிட்டு. காலம் மாறினாலும் கிரக நிலைகள் மாறினாலும் தனியாக இருக்கும் நேரங்கள்ல அந்த பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களை சித்திரவதை செய்திருக்கும். நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்ற கேள்வி உங்களோட உங்களோட மனதை குறைந்து மீள முடியாத காயமாகவே எடுத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானமும் அவமானம் மற்றும் ஆறாத வடுக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். ஏன்னா அந்த கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்களும் அவமானங்களும் என் துரோகங்களும் இழப்புகள் அனைத்துமே உங்களுக்கு ஆழமான வடுக்களாகவே உங்க மனசுக்குள்ள தங்கிவிட்டு இருந்திருக்கும். காலம் மாறினாலுமே கிரக நிலைகள் மாறினாலும் தனியாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த பழைய நினைவுகள் உங்களை மீண்டும் மீண்டும் உங்களை சித்திரவதை செய்து கொண்டே இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க உங்களுடைய மனசையும் குறைந்து மீள முடியாத காயமாகவும் உருவெற்றிருந்திருக்கும் வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சேமிப்பு வளர்ச்சி பெறப்போகின்றது. வருமானம் அதிகரிப்புடன் மட்டுமல்லாம வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கக்கூடிய பழக்கமும் மேம்படும் உங்களுக்கு. எதிர்கால பாதுகாப்பிற்காக வங்கி சேமிப்புகள், நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் தங்கத்துல முதலீடு செய்வதில் கவனம் செலுத்துவீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்து நீங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிடக்கூடிய விவேகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பணம் பின்னால பெரிய சொத்துக்கள் அல்லது நிலம் வாங்குவதற்கு பயன்பட போகுது உங்களுக்கு. நிதி நிலைமை உறுதியாகவே இருப்பதால எதிர்காலத்தை பற்றிய பயமோ என் பாதுகாப்பற்ற உணர்வோ முற்றிலுமா உங்களுக்கு அகலப் போகின்றது வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு பின்னி வரப்போ நாட்கள்ல
வருமானம் அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமையும் நீங்கள் செய்கிற வீண் செலவுகளையும் கட்டுப்படுத்தி சேமிக்கிற பழக்கமும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. ஏன்னா எதிர்கால பாதுகாப்பிற்கான நீங்கள் வங்கி சேமிப்புகளும் நிலையான வைப்பு தொகைகளும் ஏன் தங்கத்தில் முதலீடு செய்வதில் கவனம் செலுத்த போகிறீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நீங்கள் செலவிடக்கூடிய விவேகம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. நிதி நிலைமை உறுதியாக இருப்பதால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமும் பாதுகாப்பற்ற உணர்வும் முற்றிலுமா அகழ்ந்து போக போகுது. வாழ்க்கையிலேயும் புதிய நட்புகள் நன்மையை தரப்போகின்றது. வாழ்க்கையில உங்கள் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தரமான உண்மையான புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். துரோகம் செய்த போலி நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய நண்பர்கள் மூலியமா தொழில்ல புதிய வாய்ப்புகளும் தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளுமே கிடைக்கும். உங்கள் சிந்தனைகளுக்கு புத்துயிரூட்டும் வகையில நல்ல நண்பர்களுடைய வழிகாட்டல் அமைய போகுது. அவசர காலங்கள்ல உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க. இந்த நேர்மறையான நட்புகள் உங்களை தன்னம்பிக்கையை உயர்த்த பெரிதும் துணையாகவே இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தரமான உண்மையான புதிய நண்பர்கள் இப்போ உங்களுக்கு நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. துரோகம் செய்த போலி நண்பர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போறாங்க. புதிய நண்பர்கள் மூலியமா தான் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையிலேயும் அவசர காலங்கள்ல உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நண்பர்களுடைய நட்புகள் உங்களுக்கு உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நேர்மையான நட்புகள் தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்த பெரிதும் துணையாகவே இருக்கும். விதி சாதகமாக மாறப்போகின்றது உங்களுக்கு. இதுவரை என்ன செய்தாலும் தடங்கலாகிறதே என்ற வருந்திய துலாம் ராசினருக்கு இனி அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகுது. விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கேற்ப பூர்வ புண்ணிய பலன்களும் இறைவனின் அருளும் ஒன்று சேர்ந்து உங்களின் தடைகளை தகர்க்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். முயற்சிகள் அனைத்துமே தொடர் வெற்றிகளை தரப்போகின்றது. எதிர்பாராத சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து உங்களை வியப்பில் ஆழ்த்தும். இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி வாழ்க்கை ஒரு மென்மையான வெற்றிகரமான பாதையில பயணிக்க தொடங்கும். துலாம் ராசினருக்கு இனி வரும் காலம் பொன்னான காலமாகவே அமைய போகின்றது. வாழ்க்கையில அது நீங்க என்ன செய்தாலுமே தடங்கலாகிறது என்ற வருந்திய காலம் துலாம் ராசினருக்கு இப்போ அதிர்ஷ்ட காலத்து உங்க பக்கம் வீச தொடங்கி இருந்திருக்கேன். அதாவது பூர்வ புண்ணிய பலன்களும் ஏன் இறைவனின் அருளுமே ஒன்று சேர்ந்து உங்களை தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிய போது. வாழ்க்கையில நீங்க தோன்ற காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நிகழ்வும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடந்து உங்களை வியப்பிலே ஆழ்த்த போது. அது உங்களை அது இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி வாழ்க்கை ஒரு மென்மையான வெற்றிகரமான பாதையில தான் நீங்க பயணிக்க தொடங்க போறீங்க. துலாம் ராசினருக்கு இனி வரும் காலம் பொன்னான காலமாகவே அமையப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செலவுகளையும் தவிர்த்து நீங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவிடக்கூடிய விவேகமும் உங்களுக்கு உண்டாக போகுது. சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய பணம் பின்னால பெரிய சொத்துக்கள் அல்லது நிலம் வாங்குவதற்கு பயன்பட போகுது. உங்களுக்கு நிதி நிலைமை உறுதியாகவே இருப்பதால எதிர்காலத்தை பற்றிய பயமோ என் பாதுகாப்பற்ற உணர்வோ முற்றிலுமா உங்களுக்கு அகலப் போகின்றது. வாழ்க்கையிலேயும் அது உங்களுக்கு பின்னி வரப்போ நாட்கள்ல வருமானம் அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமையும் நீங்க செய்கிற வீண் செலவுகளையும் கட்டுப்படுத்தி சேமிக்கிற பழக்கமும் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற போறீங்க. ஏன்னா எதிர்கால பாதுகாப்பிற்கான நீங்க வங்கி சேமிப்புகளும் நிலையான வைப்பு தொகைகளும் ஏன் தங்கத்துல முதலீடு செய்வதில் கவனம் செலுத்த போறீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் எல்லாமே தவிர்த்துட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே நீங்க செலவிடக்கூடிய விவேகம் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. நிதி நிலைமை உறுதியா இருப்பதால உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமும் பாதுகாப்பற்ற உணர்வும் முற்றிலுமா அகழ்ந்து போக போகுது. வாழ்க்கையிலேயும் புதிய நட்புகள் நன்மையை தரப்போகின்றது. வாழ்க்கையில உங்கள் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தரமான உண்மையான புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். துரோகம் செய்த போலி நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. புதிய நண்பர்கள் மூலியமா தொழில்ல புதிய வாய்ப்புகளும் தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளுமே கிடைக்கும். உங்கள் சிந்தனைகளுக்கு புத்துயிரூட்டும் வகையில நல்ல நண்பர்களுடைய வழிகாட்டல் அமைய போகுது. அவசர காலங்கள்ல உங்களுக்கு தோள் கொடுத்து உதவும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க. இந்த நேர்மறையான நட்புகள் உங்களை தன்னம்பிக்கையை உயர்த்த பெரிதும் துணையாகவே இருக்க போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தரமான உண்மையான புதிய நண்பர்கள் இப்போ உங்களுக்கு நட்பு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. துரோகம் செய்த போலி நண்பர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போறாங்க.
புதிய நண்பர்கள் மூலியமா தான் தொழில்ல புதிய வாய்ப்புகளும், தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாழ்க்கையிலேயும். அவசர காலங்கள்ல இருந்து உங்களுக்கு தோள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல நண்பர்களுடைய நட்புகள் உங்களுக்கு உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நேர்மையான நட்புகள் தான் உங்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்த பெரிதும் துணையாக இருக்கும். விதி சாதகமாக மாறப்போகின்றது உங்களுக்கு. இதுவரை என்ன செய்தாலும் தடங்கலாகிறதே என்ற வருந்திய துலாம் ராசினருக்கு இனி அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீசத் தொடங்கப் போகுது. விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கேற்ப பூர்வ புண்ணிய பலன்களும் இறைவனின் அருளும் ஒன்று சேர்ந்து உங்களின் தடைகளை தகர்க்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். முயற்சிகள் அனைத்துமே தொடர் வெற்றிகளை தரப்போகின்றது. எதிர்பாராத சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்து உங்களை வியப்பில் ஆழ்த்தும். இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி வாழ்க்கை ஒரு மென்மையான வெற்றிகரமான பாதையில பயணிக்க தொடங்கும். துலாம் ராசினருக்கு இனி வரும் காலம் பொன்னான காலமாகவே அமையப் போகின்றது வாழ்க்கையில. அது நீங்க என்ன செய்தாலுமே தடங்கலாகிறது என்ற வருந்திய காலம் துலாம் ராசினருக்கு இப்போ அதிர்ஷ்ட காலத்து உங்க பக்கம் வீச தொடங்கி இருந்திருக்கேன். அதாவது பூர்வ புண்ணிய பலன்களும் ஏன் இறைவனின் அருளுமே ஒன்று சேர்ந்து உங்களை தடைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிய போகுது வாழ்க்கையில. நீங்க தொடுற காரியங்கள் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நிகழ்வும் உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்லாம எதிர்பாராத சுப நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடந்து உங்களை வியப்பிலே ஆழ்த்தப் போகுது. அது உங்களை அது இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி